முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமானே உருகை முகன் தம்பியே நின்றுடைய தண்டை கால் இப்பொழுதும் நம்பியே கைதொழுவே நான் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோஷாச்சாரிய ஜோதி சம்ராட் மகேஷ். தினம் தினம் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியாக ராசி பலன், ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன் தினம் தினம் இருந்துருக்கும். சந்திரனை அடிப்படையாக வச்சு நம்ம ராசி பலன் பார்க்குறோம். லக்னத்தை அடிப்படையாக வச்சு செயல்களை நம்ம பார்க்குறது உண்டு. ஒரு மனிதனுடைய வெற்றி தோல்வி இதுக்கு எது காரணமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியும் அவங்களுடைய லக்னமும் தான். இது எப்படி சார்? அப்போது ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு இது காரணமாக இருக்குன்னா அதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா ராசி பலனில் இந்த நாளுக்குண்டான பஞ்சாங்கத்துக்குண்டான குறிப்புகள் இதோ. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை, முருகப்பெருமானுக்கு உகந்த அற்புதமான நாள். ஒவ்வொரு தினத்துலேயும் நிறைய வீடுகளில் பார்த்துட்டிங்கன்னா கந்த சஷ்டி கேட்குற பலன்கள் உண்டு. இதுவே செவ்வாய்க்கிழமையில் இந்த கந்த சஷ்டி கேட்கும் பொழுது 2 மடங்கு பலன்கள் நமக்கு தரும். முருகப்பெருமானை எவரொருவர் வேண்டாரோ அவருக்கு எல்லா விதமான நலன்களும் பலன்களும் அடைகிறது. ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி நம்ம 6 படை வீடு பிரயாணம் பண்ணுறோம். அப்படி பிரயாணம் பண்ணும் பொழுது அவர்கள் என்கிட்ட சொல்கிறாங்க, சார் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும். இந்த கல்யாணம் ஆகிறதுக்கு நீங்கள் திருப்பரங்குன்றம் போக சொன்னீங்க. இந்த திருப்பரங்குன்றத்துக்கு நாங்கள் போயிட்டு சுவாமிக்கு மாலை சாத்தி, இன்னொரு பெரிய விஷயம்னா கரெக்டாக அப்போ அபிஷேகம் பண்ணாங்க அந்த சுவாமியினுடைய வேலுக்கு. அந்த வேலுக்கே எங்கள் மாலையை சாத்தி முருகப்பெருமானுக்கும் சாத்தி அந்த மாலையை எங்ககிட்ட திருப்பி கொடுத்தாங்க சார். உண்மையாகவே எனக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக இருந்தது. நீங்கள் 6 படை கோயில் வரும்பொழுது நான் கண்டிப்பாக உங்களை பார்க்கட்டா அப்படின்னு கேட்டு நம்ம ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். திருப்பரங்குன்றம் வந்த உடனே அவங்க பத்திரிக்கையோடு வச்சு கொடுத்தாங்க. இது போன வாட்டிக்கு முந்தின வாட்டி நடைபெற்ற ஒரு அற்புதமான செய்தி. இங்கே எல்லாமே பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில தடைகள்னால நிற்குது. அங்கே முருகப்பெருமானுடைய காலடி பட்டால் இந்த தடைகள் விலகிவிடும். அதுதான் அவருடைய பெரும் சக்தி. இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலையும் மாற்றத்தை தரக்கூடிய எம்பெருமானுக்கு உகந்த கிழமை இந்த கிழமை. இந்த கிழமையில் ஸ்கந்த குரு கவசம், வேல் விருத்தம், வேல் வழிபாடு, முருகப்பெருமானுடைய நாமங்களை சொல்லி வழிபடுதல் ரொம்ப பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். திருப்புகழில் ஒரே ஒரு பாடலை நம்ம பாடினாலும் அது ஒரு பெரும் புகழை தரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் நம்ம பார்த்துட்டோம். நாள், நட்சத்திரம், யமகண்டம், ராகு காலம், நல்ல நேரம், திதி, நட்சத்திரம், ராசி, சந்திராஷ்டமம் போன்ற பல்வேறு விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் இதோ. மேஷராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒரு சில காரியங்களில் நம்ம ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுவோம். அதாவது நமக்கு சப்போர்ட்டிவாக 2 பேர் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் பெருமையும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். நமக்கு சப்போர்ட்டிவ் இல்லை, அந்த சப்போர்ட்டிவ் நபர் கூட இல்லைன்னா அப்படி டவுன் ஆவாங்க. இந்த 2 விஷயமும் இன்றைய தினத்தில் மேஷராசி நண்பர்களுக்கு நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. குறிப்பாக லங் சம்மந்தமாக, மூச்சு சம்மந்தமாக, காய்ச்சல் சம்மந்தமாக, தலைவலி, நீர் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க கேர் எடுத்து பார்த்துக்கணும். ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நீங்கள் எடுத்த காரியம் சக்ஸஸ் ஆகும். பேசி அந்த காரியத்தை சரி பண்ணிடுவீங்க. மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, மெடிக்கல் ஃபீல்டில் இருந்துட்டு டாக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க, டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, படிச்சுட்டு இருக்கிறவங்க, நீட் எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் இருந்துட்டு அரியர் வச்சுருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான
ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். ஒரு தடங்கள் மீறி தான் அந்த காரியம் வெற்றி கொடுக்கும். சின்ன சின்ன விஷயத்தில் கோபித்து கொள்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைக்கி காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் முயற்சி பண்ண காரியம் வெற்றி பெறும். ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு சக்ஸஸாக முடியும். இன்றைய தினத்தில் மேஷராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா அம்பாள் வழிபாடு, சமயபுர மாரியம்மன் வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களே, ரிஷபத்துக்கு இன்றைய தினத்தில் இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கும். சின்ன சின்ன மாற்றங்கள்னால சந்தோஷம் அடைவீங்க. குழந்தைகள் மூலமாக பெரியவர்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான தினம். ஃபேமிலியோடு எங்கேயா வெளியில் போயிட்டு வருவோம், பார்க் போவோம், பீச் போவோம், இன்றைக்கி இந்த இடத்துல இந்த விசேஷம் நடக்கிறது, இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுன்னு சொல்லி ஒவ்வொரு நிகழ்ச்சிகள்லையும் பங்கேற்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. ஃப்ரான்ச்சைசி மாடல், டிஸ்ட்ரிபியூஷன், ஏஜென்சி எடுத்து பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். துணி, கார்மெண்ட் சம்மந்தமாக, ஸ்பின்னிங், அதே மாதிரி டையிங் மில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துட்டுருக்கும். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல காரியம் இன்றைய தினத்தில் நடக்கும். ரொம்ப பிடித்தமானவர்களை சந்திப்பீங்க. சில நேரங்களில் பொசசிவில் சண்டையெல்லாம் வரும், கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்க அப்படின்னா முருகப்பெருமான் வழிபாடு. மிதுனராசி நேயர்களுக்கு இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள். தாயார் வழியில் நல்ல செய்திகள் உண்டு. கோவப்பட்டா டப்புன்னு பேசிடுவேன், கொஞ்ச நேரத்தில் சமாதானமாக இருப்பேன். எல்லாத்துக்கும் நல்லவராகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். சில பேருக்கு தான் நல்லவராக முடியும். கடவுளே அப்படி தான். ஒரு சில பேருக்கு முருகப்பெருமான் பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது. ஒரு சில பேருக்கு பார்த்துட்டு எனக்கு சிவன் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாள். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் பிடிக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் நல்லவராக முடியாது. எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கும். சில இதெல்லாம் கெட்டது பேச தான் செய்வா, பின்னாடி பேசதான் செய்வா. இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுடுங்க. இன்றைய தினத்தில் சில விஷயங்களில் நீங்கள் நினச்சதை விட ஷார்ப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாகும். 60 to 70% ரொம்ப ஸ்பீடாக உங்கள் காரியங்கள் வெற்றி பெற்று விடும். கவலை வேண்டாம். கடனுக்காக கடன் வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்லது. நண்பர்கள் உதவிகள் செய்வாங்க, மறைமுக எதிரிகள் இருப்பாங்க, கவனம் என்பது தேவை. சில விஷயங்களை நீங்களாக வேலைகள் எடுத்து பண்ணணும். நம்ம சும்மா இருந்தோம்னா சில பேர்த்துடைய பேச்சுக்கு ஆளாயிடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஐடியல் மைண்ட் இஸ் அ டெவில் ஒர்க் ஷாப்னு சொல்லுவாங்க. ரொம்ப அப்படியே ஒன்றும் இல்லாமல் இருந்துட்டோம்னா அது சில பிசாசின் கூடாரமாக மாறிவிடும்னு சொல்கிறது உண்டு இல்லையா? அந்த மாதிரி நிறைய விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் இன்றைய தினத்தில் உண்டு. காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் சில காரியம் வெற்றி பெறும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேர், புகழ், அந்தஸ்து, பிஸ்னஸ் பற்றி பேசுகிறது, பார்ட்னர்ஷிப் பற்றி பேசுகிறது, ஒரு விஷயத்தில் நாம் எடுத்து என்னுடைய வாதம் இது, இந்த வாதத்தில் எனக்கு இதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கணும்னு உங்களுடைய பிஸ்னஸ் சம்மந்தமாக வீட்லேயே ஆகட்டும் எல்லா விஷயத்தையும் எடுத்து பேசுகிறதுக்கு உண்டான நாள். கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்புன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி எல்லா காரியங்களும் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள். புதுசாக நான் ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும், வேலை வாய்ப்புலேருந்து நான் மாறணும், நான் புதுசாக ஏதேனும் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவா இன்றைக்கி ரொம்ப சாதகமாக இருக்குது. அரிசி கடை, ரியல் எஸ்டேட், பவர் சென்டரில் ஒர்க் பண்ணுறது, அதே மாதிரி இபியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, இட சம்பந்தமான விஷயங்கள் எடுத்து பண்ணுறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி நண்பர்களே, சிம்மராசிக்கு பணவரவுகள் உண்டு. நீங்கள் குடும்பத்துக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி வீடு, இடம், பொருள், வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள். காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பீங்க. இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருப்பீங்க, லேட்டாக தான் ஒரு காரியம் பண்ணுவீங்க. இல்லை நீங்கள் லேட்டாக இல்லைனாலும் கூட இருக்கிறவங்க உங்களை லேட் பண்ணி விட்டுடுவாங்க. இன்றைய தினத்தில் எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருந்தால் ஒரு சில நேரத்தில் அது மிஸ் ஆகிடுது இல்லை அப்படின்னு நீங்கள் சில நேரங்களில் அப்பப்போ யோசிக்கிற வழக்கங்கள் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய பிரயாணமாக மாறும். நல்லோர்களது நட்பு மன திருப்தி தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சேல்ஸில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. அதே மாதிரி இந்த விரயமான டைம் காலையிலேருந்து மத்தியானத்துக்குள்ளே ஏதேனும் ஒரு பொருள் வாங்கிட்டிங்கன்னா அது நம்மக்கிட்ட தங்காது, அது விற்று போகும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். நிரந்தரமாக இருக்கிற பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி வச்சோம்னா அது பின்னாடி விற்று போகிறது, இல்லைன்னா அது எதேனும் உடையிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துருக்கும். அதனால் மத்தியானத்துக்கு மேலே ஒரு சில காரியங்கள் பண்ணிக்கிறது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சிம்மராசி நண்பர்களுக்கு பண வரவுகள் உண்டு. செலவுகளையும் லாபங்கள் ஏற்படக்கூடிய நாள். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய அற்புதமான தெய்வம் சிவ வழிபாடு.
கன்னி ராசி நண்பர்களுக்கு டியூஷன் சென்டர் நடத்தின்னு இருக்கிறவங்க, ஸ்கூல் நடத்தின்னு இருக்கிறவங்க, காலேஜ் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான பலன்கள் தேடி வரும். ஆன்லைன் சம்பந்தமான பிஸ்னஸ் உங்களுக்கு கை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், ரொம்ப நாளாக இருந்தால் மன வருத்தங்கள் தீரக்கூடிய வாய்ப்புகள். பேகு, ஷூவு, பெல்ட்டு சம்மந்தமாக, லெதர் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க, பர்ஃப்யூம் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் எடுத்து சொல்கிறதே ரொம்ப ஹார்டாக சொல்லுவாங்க, ஹார்ஷாக சொல்லுவாங்க. நம்ம எதுக்கு இங்கே வேலை செய்யணும்னு ரொம்ப வருத்தமெல்லாம் அப்பப்போ படுவீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் சரி இவங்க போனால் என்ன, நமக்கு சம்பளம் கிடைக்கிறது, இந்த மாதிரி சம்பளம் இங்கே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே மனசு தேர்த்து அதெல்லாம் ரெடி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே தட்டி கொடுத்துப்பீங்க. கை கால் சம்பந்தமான உபாதைகள் அப்பப்போ கவனம் என்பது தேவை. கன்னிராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு. துளாராசி நேயர்களுக்கு, துளாராசிக்கு இன்றைய தினத்தில் நல்ல காரியங்கள்லாம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். அதனால் விரயங்கள் கொஞ்சம் இருந்துட்டு இருக்கும். வெளிநாடு வெளியூர் சம்மந்தமான பிரயாணங்கள், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு காரியங்கள் பண்ணலாம். சில காரிய தோல்வி, சில காரிய சக்ஸஸாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நல்லோர்களது நட்பு உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன விஷயங்களில் யோசித்து பார்த்து செயல்படுவீங்க. அப்பவும் ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்துடும். இது திட்டு வாங்குறது பழகி போச்சாட்டிருக்குங்கிற சில நேரங்களில் யோசனைகள் மனசில் இருந்துட்டு இருக்கும். சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. அவசரப்பட்டு வார்த்தையும் விட்டுறப்படாது. கடனுக்காக கடன் வாங்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் நல்ல விஷயங்களை நோக்கி உங்களுடைய பிரயாணம் லாபத்தை தரக்கூடியதாக அமைத்து கொடுக்கும். அதே மாதிரி திருமண காரியம் வெற்றி பெறும், கவலைப்பட வேண்டாம். ஒரு காரியம் நடக்கவே கிடையாது, அது அப்படியே பெண்டிங்காகவே இருந்துருக்கு அப்படின்னு சொன்னால் அதில் ஒவ்வொரு பர்சன்டேஜ்னு சொல்லுவாங்கள்ல, நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த காரியம் நடக்கிற மாதிரியே தெரியல, இன்றைக்கி பரவாயில்ல ஒரு 50% சக்ஸஸ் ஆகிடுதே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் சார். ஆனால் நீங்கள் பலன் சொல்லும்போது காரியங்கள் தோல்வின்னு சொன்னாலே ஒரு சில விஷயங்களில் தோல்வியும் பெறும் அப்படின்னு சொல்கிறேன். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும். லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். கிரக நிலையை ஆய்வு செய்து பார்த்தா சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், இந்த மாதிரி பிரயாணங்கள் இருக்கக்கூடியது. அட்லீஸ்ட் டிக்கெட் புக்கிங்காவது இன்றைய தினத்தில் பண்ணுவீங்க. ட்ரெயின், ஃப்ளைட்டு, பஸ்ஸு, இந்த மாதிரி டிக்கெட் புக்கிங்காவது இன்றைய தினத்தில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள். தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயம் சக்ஸஸ். பூர்வீக வேலை சம்பந்தமான விஷயம் சக்ஸஸ். டிரான்ஸ்போர்ட், டிக்கெட் புக்கிங், அதே மாதிரி எஜுகேஷன் சம்பந்தமாக படிக்கிறதுக்காக வெளிநாடு போகிறது போன்ற விஷயமெல்லாம் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களை இன்றைக்கி கையில் பிடிக்க முடியாது. அடேங்கப்பா பிரமாதமாக இன்றைக்கி நினைச்ச காரியம் நடக்கும். இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களை கிண்டல் கேலி பண்ணவா, கடன் இருக்குன்னு சொன்னவா மத்தியில் நீங்கள் ஜெயிச்சு காமிக்கக்கூடிய நாள் வந்து கொடுத்து. அதெல்லாம் விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் பிரமாதமாக இருக்குது. இன்றைய தினத்தில் பிரமாதமாக இருக்குது. அதே சமயத்தில் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக அப்பப்போ இருக்கும். அந்த டயத்தை நீங்கள் அப்படியே சோம்பேறித்தனமாக பயன்படுத்திட்டேன்னா நான் சொல்கிற பலன் நடக்காது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் வேல் வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களே, தனு ராசிக்கு இன்றைய தினத்தில் அப்படியே ஆய்வு பண்ணி பார்த்தா இன்றைக்கி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். சில டயத்தில் பார்த்துட்டுனா யாராக நம்பி ஒரு வேலையை விட்டுருப்பேன், அந்த வேலையை அவள் செய்யவே மாட்டாள். இல்லைன்னா நம்ம சொல்கிற வேலைக்கு 100 தடவை கேள்வியை கேட்பா. நீங்கள் பார்த்துட்டேன்னா ஒரு படத்தில் நீங்கள் ராதா ரவி சார் வந்து அவர் கூட அசிஸ்டண்ட்டாக இருக்கிறவர், சூர்யா சாருக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறவர்கிட்ட கூப்பிட்டு மளிகை கடைக்கு கூப்பிட்டு இந்தந்த ஜாமானை சொல்லுன்னா என்ன ஜாமானன்னு கேட்டோன்னா அதை சொல்லுவார், அது சொல்லுவார், என்ன சொல்லுவார், அது சொல்லுவார், என்ன சொல்லுவார், அது சொல்லுவார். அதே சூர்யா சார்கிட்ட சொல்லும்போது லிஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு என்னென்ன வேணுங்கிறது எல்லாத்தையும் சொல்லி டயத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி ரொம்ப அழகாக எடுத்து சொல்லுவார். அந்த மாதிரி ஒரே காலில் எல்லாத்தையும் முடிப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய தினத்தில் ஒரே விஷயத்தில் எல்லா காரியத்தையும் முடிக்கிறதுக்கு உண்டான திறமைகள் இருக்குது. அதை பயன்படுத்தினீங்கன்னா நல்ல பலன்கள் இருக்கும். போற்றுவோர் போற்றட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும், எல்லாம் கண்ணனுக்கேன்னு சொல்கிற மாதிரி எல்லா விஷயம் இறைவனுக்கு விட்டுட்டு செயல்பட்டல்னா அற்புதமான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் தனுசு ராசி நேயர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் கிருஷ்ணர் வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் கிரக நிலைகள் சாதகம் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், படிப்புக்குண்டான விஷயங்கள் சக்ஸஸ் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள் வரும். சந்தேக விஷயங்கள், பாசிட்டிவ்னஸ், இதெல்லாம் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இன்றைய தினத்தில் உண்டு. சில பிரச்சனைகள்லாம் எப்படி சமாளிக்கிறது, வேலையை சமாளிக்கிறனா, வீட்டை சமாளிக்கிறதா,
பிஸ்னஸை சமாளிக்கிறதா, சொந்த பந்தங்களை சமாளிக்க, இவாளுக்கு சப்போர்ட் பண்ணுறதா, எனக்கு அம்மா வீட்டை சப்போர்ட் பண்ணுறதா, புகுந்த வீட்டை சப்போர்ட் பண்ணுறதா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேங்கிற வருத்தங்கள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும். தொழில் ஒன்றை கற்றுக்கொள் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சிறு குறு தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க அதை பெருசாக பெருகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நிறைய ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில விஷயத்தை ரொம்ப எமோஷ்னலாக டீல் பண்ணலைன்னா அடுத்தது செயல்பட விடாமல் உங்களை முடக்கி வைக்கும். பட் ஆனால் நாள் நல்லா இருக்குது, இந்த நாளை மிஸ் பண்ண வேண்டாம். திருமண காரியம் சக்ஸஸாக முடியும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் நினச்ச காரியம் நடக்கிறதுக்குண்டான நல்ல நாள். அதனால் இந்த நாளை பக்குவமாக பயன்படுத்தி கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா முருகன் வழிபாடு. கும்ப ராசி நண்பர்களுக்கு எப்போவுமே விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரும்னு சொல்கிறது. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு லாபத்தை தரும், வெற்றியை தரும். ஆனால் நாள் நல்லா இருக்கணும்ல, அதெல்லாம் சரி சார், நாள் நல்லா இருந்தால் தான் சார் எல்லாமே சிறப்பாக இருக்கும். நாள் சாதகம் பாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியமாக இன்றைய தினத்தில் உண்டு. மற்றவர்கள் பிரச்சனையில் கலந்து கொள்ளும்போது அது கலந்து கொள்ளாமல் இருக்கிறதே நல்லது. இருந்தாலும் கலந்து கொள்ளும் பொழுது நம்ம அவங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுக்காமல் சில விஷயத்தை டீல் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். சொன்ன வாக்கை காப்பாற்றணும். அதே மாதிரி இன்றைய தினத்தில் புதிய தொடக்கத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. இரவு நேர பிரயாணம் வேண்டாம், காசிப்ஸ் வேண்டாம். சில விஷயங்கள் இல்லாத விஷயத்தை பெருசாக்க வேண்டாம். மற்றவங்க பெருசாக்கினா அதை நம்பவும் வேண்டாம். ₹1 ₹1,00,000 தரேன்னா நம்ப வேண்டாம். ரொம்பவுமே கவனமாக இருக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பைரவர் வழிபாடு. மீனராசி நேயர்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் கூடி வரும். இன்றைய தினத்தில் சாதகமான விஷயங்கள் உண்டு. திருமண காரியம் சக்ஸஸ் ஆகும். பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும். பிடித்தமானவளை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம். டயத்தை என்டர்டெயின் பண்ணுவேன். ஏன்னா இந்த ஒன்று இதுக்கு யூஸ் ஆகணும், இல்லை இதுக்கு யூஸ் ஆகணும்னு சொல்கிற மாதிரி கடைசியில் எதுக்குமே வேண்டாம், அப்படியே ஒரு வாக்கிங்காவது போயிட்டு வரேங்கிற மாதிரி அது மைண்டை ஃப்ரீயாக்கிப்பீங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு வேதனைப்பட்டு என்ன ஆக போகிறது, முதல்ல இந்த டயத்தை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தெளிவை கொண்டு வந்துப்பீங்க. ஏன்னா ஏற்கனவே இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்தது தான், எதிர்பார்த்த காரியங்கள் தான் பேசுவீங்க. புதுசாக இருக்கிற மாதிரி அப்படி நடிப்பீங்களே தவிர எல்லாமே எதிர்பார்த்து எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிறத மனசில் நீங்கள் வச்சுட்டு இருப்பீங்க. புதுசாக உங்களுக்கு தேவையான ட்ரெஸ் வாங்குறது, ஷூ வாங்குறது, அதே மாதிரி உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். காசு சம்பாதிக்கணும், அதுக்கு ஏதாவது ரூட் இருக்கா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ரூட்டு கண்டிப்பாக வரும். கவலைப்பட வேண்டாம். வரும் வரை காத்திடுங்கள். அந்த நேரம் உங்களை மிகப்பெரிய நபர்களாக மாற்றும். பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரக்கூடிய நாள். திருமண காரியம் வெற்றி பெறும். பேச்சுவார்த்தைகள் லாபம் பெறும். கூட்டு தொழில் லாபத்தை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. ஒரு மனிதனுடைய வெற்றி தோல்வி இது நான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொல்லியிருந்தேன். இது உங்கள் ராசியில் பதிவாகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். எஸ், பொதுவாகவே பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய எமோஷ்னலான ஒவ்வொரு விஷயங்களும் அந்த சந்திரன்லேருந்து வெளிப்படுதுன்னு சொல்லலாம். நீங்கள் ரொம்ப வீக்காக இருந்தீங்கன்னா அது தேய்பிறை சந்திரனுக்காகவும், ரொம்ப பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா வளர்பிறை சந்திரனுக்காகவும் போகும். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் கரெக்டாக பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வளர்பிறை சந்திரன் உதவியாகவும் தேய்பிறை சந்திரன் உங்களுக்கு வீக்காகவும் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா உங்களுடைய எமோஷ்னலான நீங்கள் நிறையா கவலைகள் பட்டிருந்தீங்கன்னா அது டேரெக்டாக போய் அங்கே டெபாசிட் ஆகிடும். அதனால் வருங்காலத்தில் ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒவ்வொரு நாள் இன்றைய தினத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக வைத்துக்கிட்டிங்கன்னா வர நாட்கள் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக அமையும். அதுதான் உண்மையும் கூட. எந்த வகையிலையும் பிஸ்னஸ் ரீதியாக, ஃபேமிலி ரீதியாக சில பிரச்சனைகள் ரீதியாக நடக்கலைங்கிற எமோஷ்னலை தவிர்த்து கொள்வது நல்லது. சந்திராஷ்டமத்துக்கு தானாக வந்துடுதே சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வரதான் செய்யும். அந்த காலகட்டத்தில் பிள்ளையாரை வணங்கி கொள்வது ரொம்பவுமே நல்லதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய வெற்றி செயல்களில் இன்றைக்கி வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளான்னைக்கு பார்த்துக்கலாம், கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்தோம்னா அதுவும் உங்கள் லக்னத்தில் பதிவாயிடும். ஜாதக லக்னத்தில் பதிவாயிடும். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அந்த ஸ்பீடு குறைஞ்சிரும். அதில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கனாலும் பலன் இல்லாமல் போயிடும். அப்போ என்ன பண்ணோம்னா எந்த ஒரு காரியத்தையும் தவிர்க்காமல் ஸ்கெடியூல் போட்டு காலையிலேருந்து மாலை வரைக்கும் உங்களுடைய கடைசி எக்ஸ்டெண்ட் வரைக்கும் அதை நீங்கள் கடைபிடிங்க. முடியலைனாலும் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக அற்புதமான பலன்கள் கூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயம் நல்ல பலன்கள் இருக்குது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வரீங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. சாயந்தரம் வந்தோன்னா உடனே பொத்துன்னு படுத்துடலான்னு தோன்றது. ஒரு குளியல் போட்டுண்டு முடிஞ்சால் ஒரு 10 வாக்கிங் போயிட்டு
ஒரு 2 நிமிஷம் 2 ஸ்லோகத்தை படிச்சுட்டு, அதுக்கு உண்மையாக எனர்ஜி கூட கிடையாது, ஆனாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுடைய செயல்களை அதிகரிக்க ஒரு எனர்ஜி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது பாசிட்டிவ் எனர்ஜியாக மாறும். இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஜாதக லக்னத்தில் நல்ல விஷயங்கள் பதிவாகும். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் எடுத்த காரியங்களுக்கு இந்த பஞ்சபூதங்கள் உங்களுக்கு பவர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணும். இன்றைக்கி நான் சொன்ன விஷயம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுறதுக்கு, உங்கள் எண்ணங்களில் தெளிவு இருக்கிறதுக்கு, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்த காரியம் லாபமாகவும் நன்மையாகவும் பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஜோதிட சூக்ஷமத்தை சொல்லி கொடுத்தேன். இதை நீங்கள் செயல்பட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பலன்கள் உண்டு. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ்.